பல்கலைக்கழகத்தினுடைய இஷ்யூவை தவிர வேற எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எல்லாரும் கொடுத்தீங்க. ஆமா, அந்த ஒரு இஷ்யூக்கு தான் கொடுக்கல. அறப்போர் இயக்கத்துக்குலாம் உடனே கொடுத்துட்டீங்க. ஒரு மாசம் முன்னாடியே கேட்டதுக்குலாம் கொடுத்தீங்க. அறப்போர் இயக்கங்கிறது வேற. வேற என்ன வேற. அது 71லயே நாங்க ராஜினாமா பண்ணி எலெக்ஷன் நடத்தினோம். அதனால இதெல்லாம் எங்கள் மேல எந்த ஊழல் புகாரும் இதுவரை எங்க அரசு மீது இல்ல. அரசு மீது இல்ல. ஒரு மிகப்பெரிய டிராமாவை தமிழ்நாட்டில் நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மிகப்பெரிய பண்டிகை பொங்கல். அந்த பொங்கல் பண்டிகைக்கு ₹1 கூட கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல இந்த ஆட்சிக்கு, இந்த நடக்கிற ஆட்சிக்கு. அது மக்கள் கொந்தளிச்சு அங்கங்க வீதிக்கு போராடக்கூடிய நிலைமை இருக்கு. கஞ்சா அபின்னு தமிழ்நாடே கொந்தளிச்சு நிக்குது. இங்க ஒரு ஆட்சி நிர்வாகம் நடக்கல, சட்டத்தின் ஆட்சி இல்ல. இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கும் போது கவர்மெண்ட் எப்ப எடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது டைவர்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் மேல நாங்க திரும்ப பெறோம். கவர்மெண்ட் போராட்டம். இன்னைக்கு இந்த வளர்ச்சியெல்லாம் தடுக்கிறது, தமிழர்கள் வாழ்ந்துடக்கூடாது, தமிழ்நாடு வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்ல எந்த வளர்ச்சி திட்டத்தையும் மாணவர்களுக்கு, பள்ளி பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா வளர்ச்சி திட்டத்தையும் இந்த அரசு தடை பண்ணிடுச்சு. பொது மேடையில அவர் செஞ்ச நலத்திட்டங்களையும் இவர் செஞ்ச நலத்திட்டங்களையும் பொது மேடையில விவாதிக்க தயார். உங்க முதலமைச்சர் இன்னைக்குள்ள முதலமைச்சர் தயாரான்னு கேட்டு சொல்லுங்க. வரமாட்டாரு, அவருக்கு சப்ஜெக்ட் கிடையாது. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவை சார்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி ஐயா அவர்களும், மேலும் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு காமாட்சி ஐயா, ஆளுநருக்கு எதிராக இன்னைக்கு நேற்று தினம் போராட்டம் அறிவிச்சிங்க. ஒரே நாள்ல உங்களுக்கு எப்படி ஐயா கிடைச்சது அனுமதி? கவர்மெண்ட், எங்க கவர்மெண்ட் நாங்க ஆளுநருக்கு எதிராக தான் நாங்க நடத்தணுமே தவிர ஒரு பெண் பிள்ளைக்கு எதிராக இல்ல. அந்த பெண் பிள்ளைய இவங்க ரொம்ப அசிங்கப்படுத்தி காபராப்படுத்தி ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்கிற அளவுக்கு இந்த எல்லா எதிர்கட்சிகளும் நடந்துக்கிட்டாங்க. அதுக்காகத்தான் நாங்க பெர்மிஷன் கொடுக்கலையே தவிர இவங்க இப்ப அந்த ஆளுநரை எதிர்த்தோ அல்லது வேற ஆளுங்கட்சியை எதிர்த்தோ இவங்க ஏதாவது பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கு நாங்க பெர்மிஷன் கொடுக்காம இல்ல. அந்த அந்த நடந்த இஷ்யூ அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இஷ்யூவை தவிர வேற எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எல்லாரும் கொடுத்தீங்க. ஆமா, அந்த ஒரு இஷ்யூக்கு தான் கொடுக்கல. அறப்போர் இயக்கத்துக்குலாம் உடனே கொடுத்துட்டீங்க. ஒரு மாசம் முன்னாடியே கேட்டதுக்குலாம் கொடுத்தீங்க. அறப்போர் இயக்கங்கிறது வேற. வேற என்ன வேற என்ன அவன் எந்த அமைப்புல இருக்கான்? அவங்க நக்சலா? நக்சல் அவங்க இல்லாட்டி மாவோவா? இங்க பாரு, அக்சலா, மாவாவா, கத்திரிக்காயா, கர்வாடாங்கிற வேலை என்ன சொல்லலாம். நீங்க அவங்க ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுறாங்க, இல்லாட்டி நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொல்லலாம். அது ஒரு இயக்கம், ஆர்டிஐல இருந்து தகவல் பெறப்பட்டு கேக்குறாங்க. அவங்க எங்கள்கிட்ட சொல்லலாம், கவர்மெண்ட்டுக்கு எழுதலாமே தவிர அதை விட்டு பொது வெளியில இவங்க அவங்கள கைது பண்ணு, இவ்வளவு கைது பண்ணு, இவங்க இவ்வளவு ஊழல் பண்ணாங்க, அவ்வளவு இவ்வளவு ஊழல் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு யாரும் பெர்மிஷன் கொடுக்கல. இதெல்லாம் எடுக்க சொல்லி, இதெல்லாம் பேச சொல்லி எதுவும் காவல்துறை அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கா? அவங்க அங்கீகரிக்கப்பட்ட இயக்கம். அது அங்கீகரிக்கப்பட்ட இயக்கம்னா சங்க ரெஜிஸ்டர், எல்லாருமே சங்கத்தை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரி, நீ கூட ஒரு சங்கத்தை 11 பேர் இருந்தா நீ ஒரு சங்கம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதனால அதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ண அதிமுக ஆட்சி காலத்துல எல்லாம் சகாய மையஸ் தன்னிச்சையா ஒரு இயக்கத்தை கொண்டு ஊழலுக்கு எதிராக ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் தமிழ்நாட்டுல கொண்டு வரலையா? அப்ப எங்க போனீங்க? திமுக அவரு ஆன்டி கரப்ஷன் இது கொண்டு வந்தாருன்னா என்ன கொண்டு வந்தாரு? அவரு IAS அதிகாரியா இருந்தாரு. அவரை மாத்தினாங்க. சில விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருந்த ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு. அதனால இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நான் வெளியிடுறேன்னு சொல்லி வெளியிட்டாரு. அவ்வளவுதான். அதுக்கும் இதுக்கும் பொறுப்பேற்க இயலாது, புரிஞ்சுக்கோங்க. அறப்போர் இயக்கத்துக்கு எதுக்கு இந்த 2 நாளா நீ வக்காலத்து வக்காலத்து வாங்கல சார்? அவங்க ஜனநாயக முறையில போராடக்கூடியவர்கள். ஜனநாயகம் டிசம்பர் 5ஆம் தேதி அவங்க கேட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட கேட்கணும்பா. அவங்களுக்கு கொடுக்க இயலாது. யாருக்குமே கொடுக்கல. நீங்க அவங்களுக்குன்னு இல்ல, யாருக்கும் நாங்க கொடுக்க இயலாது. இது அரசாங்கத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்கள். அதான் ஆளுநர் அவர்களும் சொல்கிறார்.
நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் சொல்றாரு இது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு சொல்லி. உங்க ஆதரவு நிலையில கொண்டவர்களே கூட இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தான். ஐயா எமர்ஜென்சி கத்திரிக்காய் எமர்ஜென்சியை பத்தி இவங்களுக்கு என்ன தெரியும்? அப்ப இந்த ஆளுகள்லாம் எமர்ஜென்சில 75ல இவங்க எல்லாம் இருக்கவே இருந்திருக்க மாட்டாங்க, சின்ன பிள்ளைகளா இருந்திருப்பாங்க. சும்மா இந்த கதையெல்லாம் ஒரு வேலையெல்லாம் இங்க வச்சுட்டா நீ எல்லாம் பிறந்திருக்கவே மாட்டேன். சரி, என்ன கதை விடுறீங்க, யார்கிட்ட கதை விடுறீங்க? இந்த கதையெல்லாம் இங்க செல்லாது, புரிஞ்சதா? எல்லாம் இந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் சொன்னதை வச்சுக்கிட்டு இப்ப எல்லாம் தொங்கிட்டு தரீங்க. அவருக்கு தான் பெருசா இருக்கும் போல இருக்கு பிரச்சனை, அதனால அவரை பிடிச்சி தொங்குறீங்க எல்லாரும். வைக்கம் போராட்டத்தை பத்தி இப்ப பேசுறோம். நம்ம முதல்வர் அங்க போய் மணிமண்டபம் திறக்கிறாரு. அரசாங்கம் யாரு இருந்தா? யாருமே இல்லையே. அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள் இப்போது யாருமே கிடையாது. அப்ப அதை பேசவே கூடாது. அது ஒரு அரசாங்கம் செய்யற முடிவு, அரசாங்கம் செய்யக்கூடிய முன்னோர்களுக்கு செய்யற மரியாதை, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, புரிஞ்சுக்கோ. அரசாங்கம் முன்னோர்களுக்கு செய்யற மரியாதை, அவ்வளவுதான். அந்த மரியாதையை எடுத்துக்கொண்டு வந்து ராகுல் காந்தி கூட இப்ப கூட சொல்றாரு அது எமர்ஜென்சி என்பது ஒரு அவமானகரமானது, அது தவறுதான், ஒரு வரலாற்று தவறுதான். எமர்ஜென்சியை யாரும் ஆதரிக்கல. எமர்ஜென்சி அந்தமா கொண்டு வந்ததுனாலதான் அந்த தேர்தல ஜனதா கட்சி ஜெயிச்சிச்சு, அந்தமா தோத்து போனாங்க, பகிரங்க மன்னிப்பு கேட்டாங்க. நீங்க அதிமுக இருந்தீங்களா? அப்போ நீங்க ஆதரிச்சிருப்பீங்கல்ல எமர்ஜென்சி. இங்க பாரு, எமர்ஜென்சியை நாங்க ஆதரிச்சோம். அதுக்கு காரணம் இருக்கு, எங்களுக்கு கேட்டா எங்கள்கிட்ட அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கு எங்க பாத்தீங்கன்னாலும் ஒழுக்கமின்மை அதிகமாகி போச்சு. சரியா? ஒரு பஸ்ல ஏறணும்னா கூட அந்த எமர்ஜென்சில யாரும் ஒழுங்கா கியூல நின்று ஏறினா, சரியா? எங்க போனாலும் ஒழுக்கம் இருந்துச்சு. இப்ப அந்த ஒழுக்கம் தலைகீழா மாறி போச்சு. எங்கேயுமே ஒழுக்கங்கிறதே இல்ல, எல்லாம் இடிச்சு புடிச்சு போறான். அந்த மாதிரி எல்லாம் அதே மாதிரி அதுக்கப்புறம் ஊழல் செஞ்சா கூட ஆட்சி கவிழ்த்துருவாங்க, அப்படிதானே? ஆமா, அந்த காலத்துல ஆட்சி கவிழ்ந்தாங்க. ஆமா, அந்த காலத்துல ஊழல் பண்ணா ஆட்சி கவிழும். அதான் நம்ம தமிழ்நாட்டுல ஆட்சி கவிழ்க்கப்பட்டுச்சு. அது ஊழல்னால கவிழ்க்கல. நாங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு, விடுதலை புலிகளுக்கு நாங்க ஆதரவு கொடுத்தோம். இல்லையா அம்மையார் இந்திரா காந்தி விடுதலை புலிகளுக்கு இங்கெல்லாம் கேம்ப் வச்சு அவங்களுக்கு இது பண்ணாரு. கேம்ப் வச்சு அவங்க எதிரான மனநிலை இல்லையா? ராஜீவ் காந்தி தான் எதிரான மனநிலையில இருந்தாரு. இந்திரா காந்தி கலைச்சது காரணம் என்னன்னா சேர்த்து எலெக்ஷன் நடத்தணுங்கிற எண்ணம் தான். நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் அதை இவர் கலைஞர் கேட்டுக்கிட்டதுனாலதான். கேட்டு ஒன்னா தேர்தல் நடத்துவோம்னு சொல்லி 72 நினைக்கிறேன், 75 76 காலகட்டம், அது வேற. 72ல வேற அதே மாதிரி இந்திரா காங்கிரஸ் அந்த பழைய காங்கிரஸ் இருந்துச்சு. அந்த நேரத்திலயும் அதே மாதிரி நாங்க முன்னாடியே கலைச்சிட்டு அவங்களோட சேர்ந்து நாங்களே பண்ணோம், புரிஞ்சதா? 71ல, அது 72ல ஆட்சி எலெக்ஷன் வரணும், அதுக்கு ஒரு ஆண்டு முன்னாடி 71லயே வருது. அது 71லயே நாங்க ராஜினாமா பண்ணி எலெக்ஷன் நடத்தணும். அதனால இதெல்லாம் எங்கள் மேல எந்த ஊழல் புகாரும் இதுவரை எங்க அரசு மீது இல்ல. அரசு மீது இல்ல. ஆனா எவ்வளவோ ஆர்டி தகவல் படி கேக்குறாங்க. உங்க எத்தனை அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கு, சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு, எத்தனையோ அமைச்சர்கள் மீது இன்ன வரைக்கும் வழக்கு நடந்துட்டு தானே இருக்கு. அவங்க இன்னும் நீதிமன்ற படி ஏறி தானே வந்துட்டு இருக்காங்க. நீதிமன்றம் ஃபைனலா டிசிஷன் சொல்லட்டும், இவங்க குற்றவாளிகள், அன்னைக்கு அவங்க மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம். அதுலயே நாங்க ஒன்றும் செய்ய இயலாது. ஓகே, திரு செந்தில்வேல் சார், இந்த வாய்ப்பை கூட அதிமுக தவற விட்டதா? இப்போ பிஜேபி எதிர்ப்புன்னு நம்ம சொல்றோம், நம்ம பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டோன்னு சொல்றோம். நீங்க மோடி அமித்ஷாவெல்லாம் விமர்சிக்க வேண்டாம், குறைந்தபட்சம் ஆளுநரையாவது விமர்சிக்கணுமா இல்லையா? எடப்பாடியார் அவர்கள் வாக் அவுட் பண்றாரு, ஆளுநரோட சேர்ந்து வெளியே வராரு, சொல்றாரு இவர் வெளியே வர்றதுக்கு காரணம் திமுக தான் காரணம் அப்படின்றாரு. இது என்ன சார், இது நியாயமா? இல்லை, இன்னைக்கு ரோம் நகரமே பற்றி எரிஞ்ச போது அந்த நாட்டுடைய மன்னன் பிடில் வாசித்தது போல நாடே பற்றி எரியுது. யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு மூளை முடுக்கு பட்டி தொட்டியெல்லாம் யார் அந்த சார்? அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு மக்கள் ரோட்ல இறங்கி பட்டி தொட்டி எங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தமிழ்நாட்டுடைய மன்னர் பரம்பரை மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினா, ஆரியர் ரவி அவர்களா, அவங்களுக்குள்ள ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் இருக்கு. எப்பெல்லாம் விடிய அரசிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பிரச்சனை வருகிறதோ அப்பெல்லாம் ஆரியர் ரவி அவர்களுக்கு எதிராக விடிய அரசுடைய முதலமைச்சரும் விடிய அரசும் திமுகவுடைய அரசும் எதையாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி திசை திருப்புறது, மக்களை மடமாற்றம் செய்யறது, அந்த பிரச்சனையில இருந்து டைவர்ட் பண்றது. அத நம்முடைய மரியாதைக்குரிய கவர்னர் அவர்கள் மிக தெளிவா சிறப்பா இந்த அரசை காப்பாற்றுவதற்கு அந்த வேலையை செய்யறாரு. மத்திய பாஜக பாசிச அரசுக்கும் இந்த விடிய அரசுக்கும் தூதுவர் போல கூட செயல்பாடு தான் சொல்றேன். ஏன்னு கேட்டா
எல்லா இந்தியாவினுடைய 28 மாநிலம் 29 மாநிலங்கள் இருக்கு. எல்லா மாநிலத்திலையும் ஒரு மரபு இருக்கு. அது தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்பது மரபு. அதே மாதிரி அந்த மாநிலத்தினுடைய மொழியில எனக்கு சந்தேகம் இருக்கு. அதாவது திமுக நெருக்கடி வரும்போதெல்லாம் ஆளுநர் அவர்கள் திமுகவை வந்து சர்வை பண்றதுடைய விதமாக ஏதாவது அவர் ஒரு கான்ட்ரவர்ஷியல் உருவாக்கி அதை பேசு பொருளாக்குறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆனால் ஆளுநர் அவர்கள் 2022 தவிர்த்து 23 இருக்கட்டும் 24 ஆண்டுகளுடைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் சர்ச்சையை அவர் வந்து உண்டாக்குவதை வழக்கமா தானே வச்சிருக்காரு. இது வந்து புதுசா ஒண்ணு உண்டாக்கலையே இந்த சர்ச்சையை. நீங்க இது வரைக்கும் வந்து ஆளுநர் திரும்ப பெறுன்னு சொல்லிட்டு போராடுங்க. வலியுறுத்திட்டு தான் இருக்காங்க. ஆளுநரை வந்து ஒரு சம்பிரதாயத்துக்கு பண்றாங்க. நான் கிளியர் சம்பிரதாயத்தை கூட நீங்க முதலமைச்சருடைய அதிகாரத்துல அவர் கை வைக்கிறாரு. நீங்க என்ன செஞ்சீங்க? பல்மர்லால் புரோஹித்தினுடைய எதிராக நடவடிக்கை எடுத்து நீங்க என்ன எதிர்கட்சியா இருந்தா திமுக போராடியது போராடுறதுல அவங்க மறியல் செஞ்சாங்க. இப்ப உள்ள விஷயம் இப்ப ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். இப்ப நீங்களே வந்து வலையில மாட்டிக்கிட்டீங்க நெறியாளர். அதாவதுங்க திமுகவுடைய கொள்கை அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போது மாநில சுயாட்சி மாநிலத்துக்கு, அதாவதுங்க இந்த நாட்டில் இந்த கல்விங்கிறது மிக மிக முக்கியம். அந்த கல்வி வந்து மாநிலப்பட்டுருச்சு. அதை பொதுப்பட்டியலுக்கு யார் விட்டு கொடுத்தது? திமுக இல்லையா? காங்கிரஸ் ஆட்சியில பதிவு வச்சு அந்த உரிமை. அதனால இன்னைக்கு நீங்க சொன்ன எமர்ஜென்சில திமுகவுடைய அத்தனை முன்னணி தேர்தலையும் முட்டிக்கால உடைச்சு ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. அதே மரியாதை போய் கருணாநிதி அவர்கள் வந்து அடுத்த வந்து 6 மாசத்துல நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டு ஆட்சி அதிகாரத்தை ருசிக்கிறதுக்காக உடனே தன்னை மாத்திக்கிட்டு காங்கிரஸோட கூட்டணி வச்சாங்க. அவ்வளவு முட்டிக்கால தட்டி ரத்தம் வடிஞ்சு பல இடத்துல பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான திமுக தலைவர்களை வந்து தமிழ்நாடுக்குள்ள அரசு பண்ணாங்க. மரியாதைக்குள்ளேயே அரசியல் லாபத்துக்காக அதே சாக்ரிஃபைஸ் ஓகே. அது வந்து உண்மையிலேயே தன்னுடைய தேசத்துக்கு நலன் கொண்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தியாகம் தான். ஆனா இந்த குடும்பம் பதவிக்கும் அந்த கௌசியை அனுபவிக்கிறதுக்காக 6 மாசத்துல அந்த வடுவை மறந்துட்டு அடிபட்ட வடுவு காயத்தை மறந்துட்டு தன்னுடைய அதிகாரத்தை ருசிக்கிறதுக்காக அவங்களோட வந்து ஒன்னா போயிட்டாங்க. அதத்தான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணிங்கிற பேர்ல இருந்துகிட்டு பாஜக ஒரு கள்ள உறவு வச்சுக்கிட்டு மரியாதைக்குரிய மேலாக கவர்னர் மாதிரி ஆளோட கள்ள உறவு வச்சுக்கிட்டு பாசிச பாஜக அரசுக்கு வந்து கப்பம் கட்டிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய டிராமாவை தமிழ்நாட்டில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மிகப்பெரிய பண்டிகை பொங்கல். அந்த பொங்கல் பண்டிகைக்கு ₹1 கூட கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல இந்த ஆட்சிக்கு, இந்த நடக்கிற ஆட்சிக்கு. அது மக்கள் கொந்தளிச்சு அங்கங்க வீதிக்கு வந்து போராடக்கூடிய நிலைமை இருக்கு. ஆல்ரெடி ஒரு அறிவுஜீவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் பிறந்த ஒரு பொண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் தூண்டுதலின் பேர்ல வன்புணர்வு செய்த அந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கல. இப்ப வந்து அந்த எஸ்பி லெவல்ல உயர்நீதிமன்ற கமிட்டி போட்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து தமிழ்நாட்டுல பட்டி தொட்டி எங்க யார் அந்த சார் யார் எந்த சார்னு சொல்லிட்டு பட்டி தொட்டி எங்க வந்து இந்த குரல் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. இதை டைவர்ட் பண்ணணும். இப்ப தேவையா? நாட்டுல வந்து ஏங்க சட்டமன்றம் வந்து மரபு நடத்தினா தேசிக்கிறத பாருங்க, தமிழ் தாய்வாரத்தை பாருங்க, சட்டமன்றத்தை ஒழுங்கா நடத்துங்க. நீங்களும் மரியாதைக்குரிய மேதாவி கவர்னரும் ஒரு அண்டர்டேக்கிங் போட்டுக்கிட்டு அவருக்கு மாசம் கப்பம் கட்டுறீங்க. அதை வந்து உங்களுக்கு கவர்னர் ஹெல்ப் பண்ற விஷயமா இந்த விஷயத்தை டைவர்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட் போராட்டம், தமிழ்நாடு உள்ள திமுக போராட்டம். எவ்வளவு பெரிய விஷயம் தமிழ்நாட்டுல அநியாயம், அக்கிரமா, கொலை, கள்ளச்சாராயம், கஞ்சா அப்படின்னு தமிழ்நாடே கொந்தளிச்சு நிக்குது. இங்க ஒரு ஆட்சி நிர்வாகம் நடக்கல, சட்டத்தின் ஆட்சி இல்ல. இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கும் போது கவர்னர் எப்ப எடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது டைவர்ட் பண்றது கவர்மெண்ட் நாங்க வந்து திரும்ப பெறோம். கவர்மெண்ட் போராட்டம் எத்தனை நாளைக்கு நீங்க இப்படி தப்பிச்சு? தமிழ்நாட்டு மக்கள் வந்து பசியோடைய பட்னியோடைய இந்த பொங்கல் கொண்டாடுறதுக்கு தயாராயிட்டான். விளைச்சல் இல்ல, எல்லா இடத்துலயும் மழை வந்து அது நாசம் பண்ணிடுச்சு. இப்படி ஒரு சூழல்ல நாங்க வந்து 2000 ரூபாய் கொடுத்தோம் எடப்பாடி ஆட்சியில பொங்கலுக்கு. ஒரு 1000 ரூபாய் கொடுக்குற வக்கிலாத ஆட்சி இப்படி எல்லாம் இந்த திசை திசை மாற்றம் பண்றாங்க. மாத உரிமை தொகை கொடுக்குறாங்க சார். நீங்க உங்க ஆட்சியில அந்த உரிமை தொகை எல்லாம் கிடையாது சார். இப்ப மாதம் குடும்ப தலைவிகளுக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது சார். மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. நாங்க ஒரு குடும்பத்துக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், சைக்கிள் கொடுத்தோம், லேப்டாப் கொடுத்தோம், மின்விசிறி கொடுத்தோம், மிக்சி கொடுத்தோம். உங்க ஆட்சியில நீங்க நிப்பாட்டிட்டீங்க. இருங்க ஐயா இருங்க. மிக்சி கொடுத்தா, பயிர் இன்சூரன்ஸ் கொடுத்தோம். ஒவ்வொரு தமிழ் குடும்பமும் தமிழ்நாட்டில் வாங்குற அத்தனை குடும்பமும் ஒரு குடும்பம் 50,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் பயன்படுச்சு. நீங்க இன்னைக்கு நீங்க சொல்ற கணக்கை பார்த்தா ஒரு சில குடும்பங்களுக்கு தான் கொடுக்குறீங்க. 12,000 கூட கிடையாது கணக்கு போட்டா வருஷத்துக்கு. 12,000 கிடையாது. ஆமா, இல்ல 1,20,00,000 சொல்லி அரசு கணக்கு காட்டுது. நான் சொல்றது ஒரு குடும்பத்துக்கு
குடும்பத்துக்கு 12 போய் சேரல. நாங்க ஒரு குடும்பத்துக்கு 50,000 இருந்து 1 லட்சம் நான் கொடுத்தா. இதெல்லாம் திட்டமிட்டு இந்த தமிழ் இது வந்து இப்பெல்லாம் கொடுத்தனாலதான் இன்னைக்கு நம்ம முன்னோக்கி இருக்கோம். பீகாரையும் உத்தரப்பிரதேசத்தையும் மத்திய பிரதேசத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு 30 வருஷம் வளர்ச்சியா இருக்கோம். இன்னைக்கு இந்த வளர்ச்சியெல்லாம் தடுக்கிறது, தமிழர்கள் வாழ்ந்துடக்கூடாது, தமிழ்நாடு வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்ல எந்த வளர்ச்சி திட்டத்தையும் மாணவர்களுக்கு, பள்ளி பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா வளர்ச்சி திட்டத்தையும் இந்த அரசு தடைபடிச்சு. அதனால இப்படி ஒரு 1000 ரூபாய் ஏமாத்தி. இப்ப நீங்க சொல்றீங்க ஆளுநரோட திமுக கள்ள உறவு வசதின்னு சொல்லி. ஆனா இன்றைய தினம் மாநில தழுவிய போராட்டம் நடத்துறாங்க இல்லையா திராவிட முன்னேற்ற கழகத்தினர். ஆனா வால் போஸ்டர்கள் எப்படி ஒட்டப்படுது அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக, அதாவது எடப்பாடியார் அவர்கள் இவ்வாறு பேசுகிறாராம் ஆளுநரை நோக்கி. சாரே, நான் வந்து இந்த மாதிரி யார் அந்த சார், நான் வந்து உனக்கு அனுப்புறேன். அப்புறம் ஆளுநர் சொல்றாரு, ஓகே இதுதான் சாக்கு, நான் அப்படியே வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆளுநரை நோக்கி நீங்கள் கேள்வி எழுப்பதாகவும் ஆளுநர் அவர்கள் அதை கண்டு அவர் வால் அவுட் செய்வதாகவும் அந்த போஸ்டர் என்பது அமைஞ்சிருந்துச்சு. அதாவதுங்க, திட்டமிட்ட தில்லுமுள்ள அரசியல் செய்வதில் திமுக மாதிரி ஒரு கட்சி இந்தியாவிலே கிடையாது, உலகத்திலே கிடையாது. அதாவது மிகப்பெரிய கொள்ளை சர்க்கரை ஊழல்ல, அது சர்க்காரிய கமிஷன் அமைச்சு கமிஷன்ல போய் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அப்பிறாரு. என்ன ஆச்சு சர்க்கரைன்னு கேட்டா, சர்க்கரை வந்து கரையா இது எறும்பு தின்னுச்சு. அப்ப எறும்பு சாக்க கரையா இருந்துச்சு. இந்த மாதிரி மிக டிப்ளமேட்டிக்கா பதிச்சுனவர். அதனால அவர் பெத்த பிள்ளைக்கு அரசியல பண்ண தெரியாது. இன்னைக்கு பிரச்சனை வேற. தமிழ்நாட்டுல 10 எரியுது, பட்டி தொட்டியங்க. அந்த சார் யார்? ஒரு அமைச்சர் வந்து இன்வால்வ் அதிகார மையத்தில் உள்ள ஒரு அமைச்சர் அந்த பாலியல் வன்புணர்வு நடப்பதற்கு உடனே இருந்திருக்கான்னு சொல்லிட்டு தமிழ்நாடே கேள்வி கேட்குது. அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. இதை வந்து மடைமாற்றம், திசை மாற்றம் செய்து இந்த பிரச்சனையை டைவர்ட் பண்ணோம். இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் தமிழ்நாட்டில் ஏற்படும் போது ஆளுநர் ரவி அவனுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஒரு சின்ன பிரச்சனை, தேசிய கீதமும் தமிழ்தாய் வாழ்த்தும் பாடப்படும் என்பது மரபு, நீ பாடிட்டு போ, இதை வச்சு தமிழ்தாய் வாழ்த்து. இது எப்போ சார்? நீங்க தானே சார், உங்க ஆட்சியில தானே சார் வந்து இந்த மரபே மாத்தி முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுது, இறுதியாக முடிக்கும் பொழுது தேசிய கீதம் பாடப்படுது. நீங்க அதைத்தான் சொல்றோம் நாங்களா. நீ தமிழ்தாய் வாய் பாடிட்டு தேசிய கீதம் பாடு. அதுக்குள்ள ஏன் 2 பேரும் கமிட்டி போட்டு கூட்டம் போட்டு உங்களுக்குள்ள ஒரு கள்ள உறவு ஏற்படுத்தி நீ வெள்ளட பண்ற? அதிமுக பண்ணது யார் அந்த சார்? அதுக்குதான் நாங்க வெள்ளட பண்ணலாம். கவர்னர் மேட்டர் கிடையாது. நீங்க தவறா சொல்றீங்க. ஓகே சார், இப்ப நீங்க பேசும்போது குறிப்பிட்டு இருந்தீங்க ஆளுநரோட வேண்டுகளுக்கு இணங்க வந்து நீங்க செயல்பட்டு போறதுன்னு கேக்குறீங்க. ஆனால் இந்த மரபை நடைமுறைப்படுத்தியது ஆட்சி காலத்துல, முதல் குடி தமிழ் குடி, என் மொழிக்கு நான் முக்கியத்துவம், அந்த அடிப்படையில் தமிழ்தாய் வாழ்த்து முதல் நாங்க மாத்தினது உண்மைதான். நீ அடுத்த நான் முடிச்சிடறேன். இப்போ அந்த மரபை கொண்டு வந்தது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். சரி, இப்போ ஆளுநர் அவர்கள் அதை வந்து நீங்க மாத்தணும், அவர் ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு, இதுதான் மரபு, வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம மோடியினுடைய எதிர்ப்பு சரி, இப்ப பிஜேபி எதிர்ப்பை வந்து நம்ம மூர்க்கமா முன் வைக்கிறோமா? கடந்த காலத்துல இப்ப நம்ம சொன்னோம், நம்ம வந்து பிஜேபி விட்டு நாங்க இனிமே கூட்டணியே கிடையாது, வரக்கூடிய சட்டமன்றத்துல கூட்டணி கிடையாதுன்றோம். நம்ம மோடி அமித்ஷாவெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணோம்னா அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கல. குறைஞ்சது இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் இந்த மாநில அரசுக்கு எதிராக, மாநில சுயாட்சிக்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுகிறார். அதற்கு ஒரு குறைந்த அளவு மெல்லிய குரல் இல்லாவது உங்களுடைய முன்னாள் அமைச்சர்களோ அல்லது மாண்புமிகு முன்னாள் எதிர்கட்சி தலைவரோ பதிவு செய்திருக்கிறாரா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. எங்களுடைய பிரச்சனை, தலையாய பிரச்சனை, தமிழ்நாட்டுல உரிமைகள்லாம் என் மக்கள் வந்து பசியும் பட்னியோட தமிழ்நாட்டு மக்கள் வந்து பொங்கல் கொண்டாட போறான். அதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இந்த அரசுக்கு வக்கு இல்ல. ஆல்ரெடி தமிழ்நாடு கஞ்சாவும் போதை பொருளும் கள்ளச்சாராயம், அதுக்கு இல்ல கற்பழிப்பும் எல்லா விஷயம் நடக்குது. மக்கள் ரோட்டுக்கு வந்துட்டான். இதை டைவர்ட் பண்ற விஷயம் தானே இந்த ஆளுநர் ரவியும் மேதாவி ஆளுநர் ரவியும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களும் கள்ள குட்டி போட்டு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. உங்க பேச்சு டைவர்ட்னே வச்சுப்போம் சார். அவர் செய்த செயல் சார், இன்னொன்னு சொல்றேன் சார், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல சென்னாரெட்டி அவர்கள் முழுக்க ஆளும் அரசுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தார். அந்த சென்னாரெட்டி அவர்கள் ஆளுநராக இருந்த போது குறிப்பிலே, அந்த ஆளுநர் உரை குறிப்பிலேயே சென்னாரெட்டியை நீக்க வேண்டும் என்கிற ஒரு வாசகம் பொறிந்திருந்தது. அந்த வாசகத்தை சென்னாரெட்டி அவர்களே வைத்து வாசிக்க வைத்தவர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அப்போ ஆமா சார், அப்போ இங்க வந்து குடுக்கிற குடுக்கிற அந்த தாளை வந்து படிச்சுட்டு போவாங்க. அவர் வந்து தன்னுடைய வரம்பு மீறுறாரு. குறைந்தபட்சம் நீங்க உங்க கள்ள கூட்டணியே வச்சுப்போம் சார், குறைந்தபட்சம் அவர் மாநில சுயாட்சிக்கு எதிராக செயல்படுறாரு. அவங்க முன்மாதிரியா நம்முடைய ஆளுமை மிக்க முதலமைச்சர். அவங்க எந்த காலத்திலயும் எந்த பிரதமருக்கு வந்து அடிபணிச்சு கிடையாது.
அவங்க வீட்டுல வந்தா பாப்பாங்க. இங்கதான் நீங்க எதிர்கட்சியானா கருப்பு கூட பிடிங்க, ஆளுங்கட்சியானா வெள்ளை கூட பிடிக்கிறீங்களே, போய் காலில் டெல்லியில போய் அத்தனை மத்திய அமைச்சரையும் காலில் விழுந்து உங்களை வழக்குல இருந்து காப்பாத்துறதுக்கு உங்களை அவங்கள்ட்ட போய் சரண்டர் ஆகிங்களா, அப்புறம் எப்படி உங்களை மதிப்பான்? பிரச்சனையா தானே. அவங்க வந்து ஒரு கம்பீரமா இருந்தாங்க. அது சோனியா காந்தி, சாரி மன்மோகனா இருந்தாலும் சரி, மோடியா இருந்தாலும் சரி, ராஜீவ் காந்தியா இருந்தாலும் அத்தனை பேர் அந்த அம்மாட்ட வந்து சரண்டர் ஆனாங்க. அவங்கள வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் ஒரு மிக மதிப்புமிக்க தமிழகத்தினுடைய தலைவரா ஒரு முதலமைச்சரா பார்த்தாங்க. உங்களை அந்த மாதிரி பார்க்கலையே, உங்களுக்கு அந்த தகுதி இல்லையே. நீங்க துண்டு சீட்ல வச்சு படிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் எல்லாம் எதுவுமே படிக்க முடியலையே. நாங்க பல துண்டு சீட்டை வச்சு படிக்கிறேன் நீங்க சொல்றீங்க. நாங்க நன்றாக நினைவு இருக்கு, 2015 வரலாறு காணாத ஒரு வெள்ளம் வந்து தமிழ்நாட்டில் வந்துச்சா? அப்பொழுது இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு தொழில்நுட்ப ரீதியிலே தன்னுடைய ஒரு குரல் பதிவு ஒன்றை ஒவ்வொரு வாய்ஸ் கால் மூலமாக ஒவ்வொரு தமிழ்நாடு மக்கள் முழுவதும் அந்த வாய்ஸ் கால் வந்து போகக்கூடிய ஒரு இதை வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க. அந்த வாய்ஸ் காலில் கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிடம் அந்த அம்மையாருடைய உரை வந்து அமைந்திருந்தது. முழுக்க பார்த்து தான் படிக்கிறாரு, பேப்பர் திருப்புறது கூட அதுல வந்து சப்தம் வந்து பதிவாகியிருக்கு. உங்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்றைக்காவது குறிப்பு இல்லாமல் பேசியது உண்டா? இது ஒரு அளவுக்குள்ள வைக்கலாமா? நீங்க அம்மா மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவங்களையும் மு.க. ஸ்டாலின் இப்ப சேர்த்தே பேசாதீங்க. அவங்களுக்கு 7 மொழி தெரியும், அவங்களுக்கு தெரியாத லாங்குவேஜே கிடையாது, அவங்களுக்கு தெரிய நாலேஜே கிடையாது. அவங்க சட்டமன்றத்துல 1.5 மணி நேரம் பார்க்காம பேசுவாங்க. சப்ஜெக்ட் எந்த கேள்வி கேட்டாலும் உடனே பதில் சொல்லுவாங்க. உங்க ஆள் பதில் சொல்லுவாரா? அவர் கம்முன்னு உட்கார்ந்து ஏதாவது அமைச்சர் சொல்றாரு, அவர் ஃபர்ஸ்ட் சட்டமன்றத்துல எங்களுடைய ஆட்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவரையும் அந்த அம்மாவையும் ஒன்னா பேசுறீங்களா? அவங்க எவ்வளவு பெரிய லீடருங்க, இந்தியாவே பார்த்து அவங்கள பயந்துச்சு. ஏங்க அவங்க ஒரு முன்மாதிரி முதலமைச்சருங்க, இந்தியாவே பார்த்து பயந்துச்சுங்க. அரசமைப்பு சட்டத்துல இந்த நம்ம ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு பாதுகாப்பு சட்ட இடஒதுக்கீடு பாதுகாப்பு வாங்கி கொடுத்தவங்க அவங்க. எம்ஜிஆர் 50 வருஷம் வாங்கி கொடுத்துருங்க. அதிமுக வந்து நீங்க எம்ஜிஆரையோ நீங்க அம்மாவே சொல்லாதீங்க, அதே தலைவராக தான் இன்னைக்கு எடப்பாடியா உருவாயிருக்காரு. நாங்க வாங்கணுமா இல்லையா? ஆர்டிகல் 162 பயன்படுத்தி நாங்க இடஒதுக்கீடு மருத்துவர்களை வாங்கி கொடுத்தோமா இல்லையா? உங்களால ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க. ஏங்க ஒண்ணுமே இல்லாம ஒரு அமைச்சர் சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய முதல் தலைவர் சட்டமன்ற கேட்கிற கேள்வி கூட இவருக்கு பதில் சொல்ல தெரியல, பேப்பர் வச்சு படிக்கிறா. அதோட அம்மாவோட ஈக்குவலா பேசுறீங்க. நான் வந்து சவாலா நான் பலமுறை கேட்டேன் டிபேட்ல, எங்க எடப்பாடியார் ரெடி பொது மேடையில அவர் செஞ்ச நலத்திட்டங்களையும் இவர் செஞ்ச நலத்திட்டங்களையும் பொது மேடையில விவாதிக்க தயார். உங்க முதலமைச்சர் இன்னைக்குள்ள முதலமைச்சர் தயாரான்னு கேட்டு சொல்லுங்க. வரமாட்டாரு, அவருக்கு சப்ஜெக்ட் கிடையாது. ராமகிருஷ்ணன் அவர் முழுமையா என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, பிஜேபி அதாவது ஆளுநராக இருக்கக்கூடிய நம்ம ரவி அவர்களுக்கும் திமுகவுக்கும் தான் கள்ள உறவு வந்து அப்பட்டமா வெளிப்பட்டிருக்கு. என்ன நெருக்கடி வந்தாலும் உடனே போய் அவர் வந்து ஒரு கான்ட்ரவர்சியை உண்டு பண்ணிடுறாரு, அதனுடைய நீட்சியாகத்தான் இது இருக்கு. அப்புறம் கடந்த காலத்தையும் ஒப்பிடுறாங்க. நீங்கள் வந்து ஆளுநரை வந்து கடுமையாக எதிர்க்கிறீங்க இல்லையா, ஒவ்வொரு செயல்பாடுகளையும் எதிர்க்கிறீங்க இல்லையா, அப்போ எப்படி நீங்கள் டீ பார்ட்டியில் போய் கலந்துக்கிட்டீங்க? இது முன்னாடிலாம் கலந்துக்காத டீ பார்ட்டியில் இந்த போன டீ பார்ட்டியில் வந்து எப்படி கலந்துக்கிட்டீங்க அப்படின்லாம் கூட கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் இன்னொரு பகிரங்க அறைகோள் வேற விட்டுருக்காரு, அதுக்கும் சொல்லியிருக்கேன். அதாவது வந்து இவர் வழக்கை சந்திக்கனா ஒரு வழக்கறிஞர், இவர் மீதே வழக்கு போட வேண்டிய ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டு இருக்கு. ஒரு அமைச்சரனுடைய தூண்டுதலின் பேர்ல தான் அவன் வந்து பெண்ணுக்கு வந்து தகாத உறவு வச்சிருக்கான் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாங்க. அப்படி ஒரு கேள்வி மக்கள் எழுப்புறாங்க, அதுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய இடத்துல அரசு அது வந்து அப்படி பேசலாமா? அது தவறு இல்லையா? இதுவரை அவங்க தலைவரை பேசியிருக்காரா? இல்ல பேசிட்டாரு, பலமுறை பேசிட்டாரு. அநீதி ஒரு அநீதி நடந்துச்சுன்னா அது அடித்தொழிக்கப்பட வேண்டியது அனைவருடைய கடமை. மரியாதைக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அந்த குற்றவாளி வீட்டுல போய் பிரியாணி சாப்பிட்டுருக்காரு. அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு மக்கள் கேட்கிறாங்க, பட்டி பேசுறாங்க, குற்றச்சாட்டு வருது. இது வந்து 20 சென்டிமீட்டர் மழை வந்தால் வந்து நான் வந்து நம்ம விளக்கம் கேட்டுரும், அதுக்கப்புறம் அதாவது இது வந்து மிக தவறான செய்தியை இவர் வந்து பதிவு பண்றாரு. சரி, ரெண்டாவது வந்து ஜெயலலிதா அம்மாவை பத்தி இவருக்கு என்ன தெரியுமோ அதை காட்டிலும் எனக்கு 100 மடங்கு தெரியும். இவருக்கு எடப்பாடிக்கு தெரிஞ்சதை காட்டிலும் அதிகமா தெரியும். அதிமுக இருந்தது மட்டும் இல்ல, சிறு வயசுல இருந்தே நான் உங்களோட பழகினவன். சரியா? எங்க சித்தம்மா வீடு பக்கத்துல, அதனால நான் போகையில லீவ்ல போகையில வரையெல்லாம் பார்த்து பழகினவன். அதனால அவங்க அம்மாவை பத்தி எனக்கு நன்கு தெரியும். அவங்க வந்து திறமையானவங்க, அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. யாரையும் மதிக்க மாட்டாங்க, எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய தன்மை படைச்சவங்க தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை.
ரெண்டாவது இன்னொன்னு 6 பாஷை தெரியும் 7 பாஷை தெரியும்னாங்க. அவங்க வந்து பிறந்தது கன்னடால. அந்த அம்மாவுக்கு வந்து பல மொழிகள் தெரியும்னா அவங்க ஒரு நடிகை, பல மொழி படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆகையினால அவங்களுக்கு அந்த மொழிகள்லாம் வந்து கத்துக்கிட்டு அந்த படத்துல நடிச்சாங்க. எங்க முதலமைச்சருக்கு வந்து அந்த தமிழ் மொழி கத்திருக்காரு, ஆங்கிலம் கத்திருக்காரு. ஆங்கிலம் பேசுவார். ஆமா, ஆங்கிலம் பேசுவாரு. என்டிடிவில இருந்து வந்திருந்தாங்க ஒவ்வொரு 2016 கேம்பெயின் அப்போ எல்லார்ட்டையும் போனாங்க. அம்மையார் ஜெயலலிதா கொடுக்க இல்லாத விஷயம். அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு ஆங்கிலம் வந்து பெர்ஃபெக்டா தெளிவா பதில் சொன்னது வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதை தவிர்த்து விஜயகாந்த் கேப்டன் அவர்களோ அல்லது நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களோ சுத்தமா ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ்ல பேசல, ஃபுல்லா தமிழ்ல தான் பதில் சொன்னாரு. அதுக்கு பேசுறதுக்கு சம்பந்தமே இல்ல. தமிழ்ல பேசிருப்பாங்க, அதுக்கு என்ன இருக்கு? அவருக்கு இங்கிலீஷ் நாலேஜ் நல்ல நாலேஜ் தான். உங்களுக்கு தெரியல, நம்ம சான்றா நான் சொல்றேன், அதெல்லாம் இங்கிலீஷ் அவருக்கு நல்ல மக்கள் முடிவு செய்வாங்க. எனக்கு தெரியும் அவருக்கு ஆங்கில புலமை இருக்கு. அதே மாதிரி உதயநிதிக்கு ஆங்கில புலமை இருக்கு. அது இன்னும் சொல்ல போனா உதயநிதி வந்து ஹிந்திலையும் ஓரளவு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி டிஷர்ட் எல்லாம் போட்டீங்க. போடுவாரு, அதுவும் போடுவாரு. ஹிந்தி ஹிந்தி படிக்கலப்பா. அவங்களுக்கு வந்து ஹிந்தி லாங்குவேஜ் வந்து அவர் கூட படிக்கிற பசங்க இருக்கானுங்க, நடிக்கிற பசங்க இருக்காங்க. அவங்க ஹிந்தி பேசும்போது இவருக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் தெரியாதுப்பா. நான்லாம் ஹிந்தி ஸ்கூல்ல போய் படிச்சேன். நான் டெல்லி போக வர இருக்கும்போது ஓரளவுக்கு ஹிந்தி எனக்கு இப்ப பேசினாங்கன்னா புரிஞ்சுப்பேன். 1-2 வார்த்தை. அவர் எப்போ அதிகாரத்துக்கு வந்தாரு? டெல்லிக்கு போயிட்டு வர்ற. டெல்லிக்கு போயிட்டு வரல, அவரு ஸ்கூல்ல படிக்கும் போதே டெல்லி பசங்க அவர் கூட தானே படிச்சாங்க. டெல்லி பசங்க ஸ்கூல் படிச்சாங்க. ஆமா, டெல்லி மும்பை இந்த பசங்க எல்லாம் லாயோலால படிச்சாங்க. சோ அந்த மாதிரி அதுதான் பேச்சு எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க. இல்ல பேச்சு வாக்குல இந்த மொழிகள்லாம் தெரியும். ஆனா அவங்க முறைப்படி கத்துக்கிட்டது தமிழ், ஆங்கிலம். இந்த 2 மொழியும் அவங்க முறைப்படி கத்துக்கிட்டாங்க. தெலுங்கு எல்லாம் அவருக்கு தெரியும். நீங்க சொன்னீங்களே நாங்க கலைஞர் குடும்பத்துல நான் தெலுங்கு தான் பேசுவேன். அவர் குடும்பத்துலன்னு சொல்லல, கலைஞர்டியா? கலைஞருக்கு எப்படி 7 லாங்குவேஜ் தெரியுமா? அவருக்கு 7 லாங்குவேஜ் தெரியுமா? அவரு தமிழும் இதுவும் தெரியுமோ? அவருக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும் அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. புரிஞ்சுக்கோ. ஆனா நம்முடைய முதல்வருக்கு எவ்வளவு தெரியும் தெரியுது, நம்முடைய துணை முதல்வருக்கு எவ்வளவு தெரியும்னு தெரியுது. ஆனால் இவர்களை விட கலைஞர்கிட்ட நீங்க எவ்வளவு நெருக்கமா பழகிருக்கீங்கன்னு ஊர் உலகம் தெரியும். ஆனா அவருக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும்? சமகாலத்துல இல்லையா இவங்க 2 பேரும் எனக்கு சமகாலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர் எனக்கு முந்தையவர்ல, எனக்கு சீனியர் அவரு. அதனால இவர்களை விட அவர் கலைஞர் தானே நீங்க நெருக்கமா பழகிருக்கீங்க. பழகினால நினைச்ச நேரத்துல கோபாலபுரம் போவீங்கல்ல, அது போவங்கன்னு. அந்த சீனியாரிட்டிக்கு வந்து நாங்க வந்து நான் உரையாடுறது தமிழ்ல தான். அவர் கூட போவேன், பேசுவேன், வருவோம். ஆனா அவர் ஆங்கிலத்திலையும் பேசுவார். கலைஞர் ஆங்கிலத்துல பேசுவாரு. கலைஞர் ஆங்கிலத்துல அருமையா பேசுவார். ஆனா அவரும் கூட என்டிடிவில வந்து பேட்டி எடுத்திருந்தாங்க. அம்மையார் கனிமொழி அவர்களையும் கலைஞர் விஷயம் புரிஞ்சுக்கோ. இவங்க வந்து தமிழுக்கு தான் தோல் கொடுப்பாங்க, ஆங்கிலத்துக்கு தோல் கொடுக்க மாட்டாங்க. வெளிநாடுகளுக்கு பிரயாணம் பண்ணும்போது வெளிநாட்டுகள்ல எல்லாம் ஆங்கில மொழி தான் பேசினாங்க. புரிஞ்சுக்கோ.